முதலமைச்சர் அவருடைய சொந்த லெட்டர் பேட்ல எழுதினாரு. அதை கொண்டு போய் அவருடைய அமைச்சர் இன்னைக்கு சகாக்களாக இருக்கக்கூடிய அன்னைக்கு எம்எல்ஏவா இருந்த மாண்புமிகு மா சுப்பிரமணியத்தை வச்சு கொடுக்கவும் வச்சாரு. பின்னாடி நம்ம தூய்மை பணியாளர்கள்லாம் இருந்தாங்க. அன்னைக்கு ஏன் போராட்டம் பண்ணன்னு இன்னைக்கு கேட்குறாங்களா? அன்னைக்கு ஏன் போராட்டம் பண்ணனா இந்த தூய்மை பணியாளரோட குரலா ஸ்டாலின் ஐயா இருந்தார். அதனால அன்னைக்கு போராட்டம் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் ஒரு 6 மாதம் தான் இருந்தது தேர்தலுக்கு. அது மட்டும் இல்லாமல் குளத்தூரில் வச்சு அதே மாதிரி பெட்டி முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணார் ஒரு அம்மா கிட்ட, நான் வந்த உடனே உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேறிடும்னு. வாக்குறுதி எண் 285 நினைக்கிறேன். குறிப்பாக தூய்மை பணியாளர் நலன்றதுல ஒரு 5 வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த 5 வாக்குறுதியில் பணி, ஓய்வூதியம், இது தொடர்பான கோரிக்கைகள் அத்தனையும் உடனடியாக, வேற எந்த கோரிக்கையிலையும் உடனடியாகன்ற வார்த்தை இருக்காது. ஒருவேளை உடனடியாகன்றது நம்ம ஆளுநர் பண்ற மாதிரி நம்மளும் இவரும் உடனடியாக தான் சொன்னேன், எந்த உடனடியாக சொல்லன்னு புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. மறுக்காதே மறுக்காதே. 2026 தூய்மை பணியாளர் யாருன்றது கண்டிப்பா திரும்பி பார்க்க வைப்போம். இந்த அரசாங்கத்தை நாங்க கண்டிப்பா பார்க்க வைக்கங்க. தூய்மை பணியாளர் நாங்க பார்க்க வைப்போம் யாருன்னு. நீங்க 5 கையில எங்களை காட்டி ஏமாத்திட்டீங்க. ஒரு விரல்ல நாங்க காட்டுவோம் தூய்மை பணியாளர் யாருன்னு. அதுவும் பெண்கள், நாங்க பெண்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெண்கள் நாட்டின் கண்கள். நாங்கள் கண்களும் சரி, தமிழ்நாடு திரும்பி பார்க்க வைக்கிற தூய்மை பணியாளர் நாங்க. இன்னொன்று உட்காந்துட்டு இன்டர்நெட்ல உட்காந்துட்டு 10 பேர் பேசுறான். நீங்க கோரிக்கை எப்படி அணுகணும்னு தெரியல. சரி, எப்படி அணுகணும்? அன்புள்ள அப்பாவிற்கு தங்கள் மகன் பணிவுடன் எழுதி கொள்வது என்னவென்றால் கடந்த 13 நாட்களாக இப்படி எழுதணுமா? அப்படி பேசினாங்க. 5 நாள் பேசினாங்க. 6வது நாள்ல இருந்து எதிர்த்தரப்புல இருந்தவர் ஒருத்தர் அவரு பயங்கரமான ஆளு, இவரை தெரியாதா, இவர் பயங்கரமான ஆளாச்சு, என்னை பத்தி என்கிட்டே கேட்டா எப்படின்ற மாதிரி அவரு இந்த காமெடி ஒண்ணு வரல, அந்த மாதிரியான ஆள் அவரு. நான் எப்படின்னு வெளில போய் கேளு, கிட்டத்தட்ட அவர் அப்படிதான் மிரட்டிட்டு தான் இருந்தாரு. அந்த இதுவே நீங்க அந்த பிரஸ் மீட்லாம் கூட பார்த்துருப்பீங்க. நீளமெல்லாம் பதில் சொல்லுவோம். இப்ப சொல்லிட்டாரு காது கேட்க. சென்னைக்கே நான் தான் பெரியாருன்னு சொல்லி மாத்திர அமைச்சர் பத்திரிகை கேட்கிறாங்க, எங்க தூய்மை பணியாளர்கள் செய்யினாரு, காது கேட்கலன்றாரு. என்ன சொல்றாரு? காது கேட்கல. உங்க சார்பா நான் சொல்றேன், எங்களுடைய வலி, எங்களுடைய வேதனை, சென்னையுடைய மக்களுடைய வேதனை உங்க காதுல விழலனா 2026 தேர்தலில் நீங்க ஓட்டு கேட்கும் பொழுது எங்களுடைய காதுல விழாம போவோம். நீங்க காலில் விழுவீங்க. காலில் விழுறது மட்டும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க எல்லா இடத்துலயும் காலில் விழுந்தால் தான். ஆனா எங்க காலில் விழுந்து ஓட்டு கேட்கும் போது எங்களுக்கு காது கேட்காது என்பதையும் மனதில் வைத்துக் கொண்டு பத்திரிகையாளர் மத்தியில் எங்களை பற்றி மரியாதையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆணையர் அவர்களே, குமரகுமரன் அவர்களே, நீங்கள் சேகர் பாபு பக்கத்தில் இருக்கிறார் என்று மமதியில் பேசாதீர்கள். 6 மாதம் ஆட்சிக்கு பிறகு நீங்கள் தனிமைப்படுவீர்கள். நீங்கள் சட்டவிரோத செயலுக்கு எதிராக, இந்த தூய்மை பணியாளர் செய்த துரோகத்திற்கு எதிராக, ராமிக்கு நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு எதிராக கம்மி எண்ண வேண்டிய காலம் வரும். நீதிமன்றம் சொன்னது இதுல நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணிருக்கீங்களா இல்லையா? பர்மிஷன் இல்லைன்னும் போது நீதிமன்றம் அதான் செய்யும். பர்மிஷன் வாங்கிய சுதந்திர போராட்டம் நடந்தது. பர்மிஷன் வாங்கி பல நீதிமன்ற உத்தரவுகளே மக்கள் போராட்டத்துல தாங்க இதுவாச்சு. எங்களை கையாண்டது பெண் காவலர்கள் கிடையாது. பெண் காவலர்கள் கையாளவில்லை. ஆண் காவலர்களை அதிகப்படியாக கையாண்டாங்க. ஆண் காவலர்களை அடிச்சாங்க பெண்கள். பணியாளர்கள் வயிற்றில் எடுப்பது நியாயம் தானா? வயிற்றில் அடிப்பது நியாயம் தானா? ஒரு பெரும்பான்மை சாதி இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணாங்க. நான் அந்த சாதியோட பேரை சொல்ல, அந்த சாதியோட நலனுக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா உடனே அந்த சாதியில இருக்கிற அமைச்சரை எடுத்து திட்டங்களை பட்டியல் போடுறீங்க, இல்ல என்ன பண்ணான்றத சொல்றீங்க. ஆனா என்னைக்குன்னா அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டோன்னு சொல்றீங்களா? இவங்களுக்கு நீங்க ஏங்க எங்களை அப்படி கையாளுறீங்க? எங்களுக்கு சோறு போடுறது, பாபா சாஹேப் பிறந்த நாள்னா அன்னைக்கு எங்களுக்கு எதனா ஒரு திட்டம் கொடுக்கறது, ஒரு உட்கார வச்சு வேட்டி சேலை தரது, ஏன் எங்களை நீ அப்படி அணுகுற? நான் பிச்சைக்காரன் கிடையாது, நான் மனுஷன். உன்ன மாதிரி நானும் மனுஷன். என்னைக்குமே வெற்றி பெற பிறந்தவங்க தான் நம்மலாம். நம்ம யாரு? உழைப்பார் உரிமை இயக்கம் L2C AS2ல இருக்கிறோம். நம்ம சாதாரண மக்கள் கிடையாது, சாதாரண தூய்மை பணியாளர் கிடையாது. நம்ம பெண்கள், சிங்க பெண்கள். நம்ம பெண்கள் 90% அடிச்சாலும் போலீஸ் வதிச்சாலும் நிமிர்ந்து நின்று திரும்பி போராட்டத்துக்கு நிக்கிற பெண்கள் நாம. ஜெய்பீம். இப்போ 3 வேளை சாப்பாடு கொடுக்குற சிஎம் சார் சாப்பாடு எங்களுக்கு வேணாம், நாங்க யாரும் பிச்சை எடுத்துன்னு இல்லை, எங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, அதுக்கு பதில் எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. நாங்க கேட்குற கோரிக்கை ஒண்ணு தான், எங்க தோழரை பேச விடுங்க. எங்க தோழருங்க மேல போட்டு இருக்கிற 13 வழக்கையும் ரத்து பண்ணிட்டு
தயவு செஞ்சு எங்க தோழரை பேச விடுங்க, அது ஒண்ணு மட்டும் போதும். நீதி போராட்டம் வந்து இப்படி ஆயிடுச்சு, ஏன் தனிநபர் ஆணையத்துக்கு பயந்த? இதுதானே தலைமை நீதிபதி கேட்டாரு, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. why you scared of the one man commission? இதுல என்ன பியூட்டினா, நீங்களே ஹிந்து படிச்சிருப்பீங்க, வேற ஜட்ஜை வைங்கன்னு கேட்கிறாரு. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளான பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பு இல்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் தோழர். வணக்கம். சென்னையில் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஆகஸ்ட் 1 13ஆம் தேதி வரை நடந்தது. 13ஆம் தேதி நிலறிவு அந்த போராட்டம் வந்து ஒரு போராட்ட களமாக மாற்றப்பட்டது. உண்மையில் என்ன நடந்தது? எல்லாருக்குமே நல்லா தெரியும் 1ஆம் தேதியிலேருந்து என்ன விஷயத்துக்காக போராட்டம் நடந்தது, என்ன கோரிக்கைக்காக அந்த மக்கள் வந்து உறுதியாக நின்று அந்த அறப்போராட்டத்தை நடத்தினாங்கன்றது. ஒரு அரசு தன் மக்களுக்கு கொடுத்த சத்தியத்தை, கிட்டத்தட்ட சத்தியம், தேர்தல் வாக்குறுதி அதான் நிறைவேற்றணும் அவசியமே கிடையாது. சரி, அப்படி எந்த சட்டம் இல்லைங்க. அதுதான் சொல்றேன், எப்பவுமே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் நியாயத்தை பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அரசு சட்டத்தை பேசும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பாதசாரி மக்கள், இந்த பட்டா இல்லாத இடத்துல குடியிருக்கிற மக்கள், அப்போ அவங்க பேசுவாங்க, ஐயா 40 வருஷமா நாங்கள் இருக்கிறோம் ஐயா. அப்போ நியாயத்தை பேசும்போது அவங்க சட்டத்தை பேசுவாங்க, சட்டப்படி இருக்குதான்னு. அது நம்ம சட்டத்தை பேசும்போது அவங்க ஒரு நியாயத்தை பேசுவாங்க. உதாரணத்துக்கு பட்டியலின மக்கள் வந்து நடக்கணும்னு உரிமை கேட்டா, அவங்களுடைய சமூக ஜனநாயக ஒரு அரசமைப்பு உரிமையை கேட்டா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, கலவரம் வந்துடும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுரும்னா அப்ப சட்டம், அவங்க வேற ஒரு நியாயத்தை பேசுவாங்க. அதனால தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுமா இல்லையான்றது அல்ல கேள்வி, நீ கொடுத்தியா இல்லையா. எனக்கும் அரசுக்கும் பேச்சுவார்த்தை இப்படிதான் இருக்கும். நீ என்கிட்ட ஒன்று சொன்ன, உனக்கும் எனக்கும் என்ன அக்ரிமெண்ட்டு? எனக்கும் உனக்கும் சைன்ட் அக்ரிமெண்ட் இல்லை, லீகலாக எதுவும் நம்ம போட்டுக்கல. நீ வந்து தேர்தல் அப்போ ஒரு 100 சில்லற பக்கத்துல ஒரு தேர்தல் அறிக்கையை நீ என்கிட்ட கொடுத்த, ஐயா சாமி அம்மா தாயே இதை பாருங்க, இதுதான் நான் கொடுத்த வாக்குறுதி, இந்த வாக்குறுதியெல்லாம் வந்து நான் நிறைவேற்றுவேன், அதனால நீங்க என்னை நம்பி ஓட்டு போடுங்க. இன்னொன்று, நம்ம முதல்வர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய பெட்டி எடுத்துன்னு போனாரு, அந்த பெட்டிக்கு பூட்டை வேற போட்டாரு. அந்த பூட்டை போட்ட பெட்டியை தலைமைச் செயலகத்தில் வச்சு அந்த சாவியை ஒரு அம்மா கிட்டேயும் கொடுத்தாரு, அதுக்கு ஒரு துறையையும் வச்சாரு. இந்த பெட்டியில என்னென்ன மனுலாம் இருந்ததோ அந்த மனு அத்தனை சொன்னாரா? சொன்னாரு. நான் நம்ம ஃபேக்ட் செக் அண்ணாச்சிலாம் இருக்கிறாரு, அவர் கரெக்டா எது நான் தப்பா சொன்னேன்னா மறுநாளே கலைஞர் டிவில நியூஸ் கார்டுலாம் வந்துடும். உங்களுக்கு வந்துதா? அந்த மாதிரி வந்து எனக்கும் வரும். அதனால நான் ஃபேக்டை தான் பேசுறேன், வேணா செக் பண்ணிக்கிட்டோம். அப்போ இந்த மக்களுக்கு வந்து எங்க ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு சத்தியம் கொடுத்தாரு, 2 சத்தியம் கொடுத்தாரு. ஒன்று, அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் என்ன பண்றாருன்னா, இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதே மாதிரி தனியார் மயம் படுத்தும் போது, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இது தப்பு, அந்த மக்களுடைய நலனை நீ கொஞ்சம் நினைச்சுப்பாரு, அந்த மக்கள் வந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நினைச்சுப்பாரு, இது வந்து சட்டப்படியும் தப்பு, நியாயப்படியும் தப்பு, தர்மப்படியும் தப்பு, ஒரு சமூக நீதி பார்வையில இருந்து இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு ஒரு 1.5 பக்கத்துக்கு லெட்டர் போட்டார். அப்போ இவரு ஆமா எழுதினாரு, முதலமைச்சர் அவருடைய சொந்த லெட்டர் பேட்ல எழுதினாரு. அதை கொண்டு போய் அவருடைய அமைச்சர், இன்னைக்கு சகாக்களா இருக்கக்கூடிய அன்னைக்கு எம்எல்ஏவா இருந்த மாண்புமிகு மா சுப்பிரமணியத்தை வச்சு கொடுக்கவும் வச்சாரு. பின்னாடி நம்ம தூய்மை பணியாளர்கள்லாம் இருந்தாங்க. அன்னைக்கு ஏன் போராட்டம் பண்ணன்னு இன்னைக்கு கேட்குறாங்களா? அன்னைக்கு ஏன் போராட்டம் பண்ணனா, இந்த தூய்மை பணியாளரோட குரலா ஸ்டாலின் ஐயா இருந்தார். அதனால வந்து அன்னைக்கு போராட்டம் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் ஒரு 6 மாசம் தான் இருந்தது தேர்தலுக்கு. அது மட்டும் இல்லாமல் கொளத்தூர்ல வச்சு அதே மாதிரி பெட்டி முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணார் ஒரு அம்மா கிட்ட, நான் வந்த உடனே உங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேறிடும்னு. வாக்குறுதி எண் 285 நினைக்கிறேன். குறிப்பா தூய்மை பணியாளர் நலன்றதுல ஒரு 5 வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த 5 வாக்குறுதியில பணி, ஓய்வூதியம், இது தொடர்பான கோரிக்கைகள் அத்தனையும் உடனடியாக, வேற எந்த கோரிக்கையிலையும் உடனடியாகன்ற வார்த்தை இருக்காது. ஒருவேளை உடனடியாகன்றதை வந்து நம்ம ஆளுநர் பண்ற மாதிரி நம்மளும் இவரும் உடனடியாக தான் சொன்னேன், எந்த உடனடியாக சொல்லன்னு புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க சத்தியம். என்னுடைய கேள்வி என்னன்னா தொடர், அமைதியான போராட்டம் அது எப்படி, அது அரசு வந்து நீதிமன்றத்தில் சொல்லும்போது அங்க சமூக விரோதிகள் போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே. ஆமா ஆமா. உங்களை மாதிரி ஆட்களுக்கு அங்க என்ன வேலை? என்ன மாதிரி ஆட்களுக்கு என்ன வேலைன்னா, இதுக்கு நான் அண்ணாதுரை அவர்கிட்ட போறேன்.
இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, பணத்தொட்டன்ற புத்தகத்துல ஒரு தொழிலாளிகள் போராட்டம் பண்றாங்கன்னா சுத்தி இருக்கிற கிராம மக்கள்லாம் அந்த போராட்டத்துல போய் பங்கெடுக்கணும்ன்றார். எதுக்கு பங்கெடுக்கணும்னா அது அவங்க பிரச்சனை மட்டும் இல்ல, உன் பிரச்சனையும் கூட. அதுதான் நீங்களாம் பங்கெடுத்து உங்களுக்கு ஏற்ற வகையில அதை திருப்பி விட்டீங்களே. சரி, எனக்கு ஏற்ற வகையில நாங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டோம், கோரிக்கையை திசை திருப்பிட்டோம், கோரிக்கையை வந்து வேற ஒரு கோரிக்கையை வச்சுட்டோம், அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதை வந்து ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங் பண்றதுக்காக நிறைய ஓவர் கவரேஜ் கொடுத்து அங்க போயிட்டு பேசி, ரெண்டாவது அந்த அந்த அவங்களுடைய என்ன நோக்கத்துக்காக போராடினாங்களோ அது மாதிரி பெரிய அது டைவர்ட் ஆகி வன்முறையில தானே முடிஞ்சது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன கோரிக்கையை திசை திரும்பிச்சு? இந்த கோரிக்கை திசை திரும்பிச்சு. இல்ல, மொத்த போராட்டத்தோட நோக்கமே மாறி போயிடுச்சுல. போராட்டத்தோட நோக்கம் என்ன? நோக்கம் வந்து ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம். பணி நிரந்தரம் அது கூட இல்லைங்க. நான் இன்னும் தெளிவா சொல்றேன், இருங்க. போராட்டத்தோட நோக்கம் அது ஒரு ஃபன் சென்டர் மாதிரி ஆயிடுச்சுல. பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, போராட்ட களம் என்பது வெறும் அழுகை மட்டும் கேட்டுட்டு இருக்காது. முத நாள் போய் இதை பண்ணல, அந்த மக்கள் 5 நாள் அதே இடத்துல உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க வெயில். அந்த வெயில ஒரு நாள் உங்களால உட்கார முடியாது, சரிங்களா? அந்த பிளாட்பாரத்துல போய் ஒரு நாள் உங்களால உட்கார முடியாது. 5 நாள் அந்த சுட சுட கடப்பாக்கல்ல உட்கார்ந்துட்டு அந்த மக்கள் போராட்டம் பண்ணும்போது என்னென்ன உபாதைகள் அவங்களுக்கு வரன்றது இங்க இருந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க பேசலாம், ஐடி விங்ல இருக்கிறவங்க பேசலாம், இந்த நிறுவனங்கள்ல உட்காந்துட்டு கார்ட்டல் அமைச்சு வச்சுட்டு இருக்கவன் உட்காந்து ட்வீட் போடலாம். அங்க உட்கார்றவனுக்கு தான் தெரியும் அந்த வயிற்றுச்சல், சரிங்களா? ஆமா, பண்ணணும். இது ஒரு வழிமுறைங்க, போராட்ட வழிமுறை. நீங்க அது உலகம் முழுக்க போராட்டங்கள் எப்படி நீ எனக்கு டிசைன் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? சிஏஏ போராட்டம் எப்படி நடந்தது, ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்தது, தூத்துக்குடி ஸ்டெர்லைட், இந்த போராட்டத்துல நீங்க ஏன் போய் பங்கெடுத்தீங்க? உங்களுக்கு என்ன வேலை? இது என்ன உங்க பர்த் ரைட்டா? எவனா கட்சி தொடங்கினா எங்க ஓட்டை பிரிக்கிறான்றது, எவனா போராட்ட காலத்துக்கு போனா அப்ப என்ன நீங்க மட்டும்தான் அரசியல் பண்ணுமா? இங்க நான் என்னன்னா அரசியலே பண்ணலையே, அங்க பங்கெடுத்துக்கிட்ட யாருமே அரசியலே பண்ணல. பிஜேபி என்ன வழிமுறையை கையாளுகிறதோ, விவசாய போராட்டத்தில் என்ன சொன்னாங்க? அர்பன் நக்சல் பூந்துட்டாங்க, நக்சலைட் பூந்துட்டாங்க, மாவோயிஸ்ட் பூந்துட்டாங்கன்னாங்க. நீங்க விவசாயவே அவங்கள அட்ரஸ் பண்ணல. இந்த தூய்மை பணியாளர்களும் நீங்க என்ன பண்ணீங்க? தூய்மை பணியாளரை அட்ரஸ் பண்ணல. அது இன்ஃப்ரிஞ்ச்டு எலிமெண்ட், ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அது என்ன ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்? உங்களை போன்ற ஆதரவாளர்கள்ன்ற பேர்ல போனதுதான். சரி, நான் இதே திமுக நடத்தின போராட்டத்திலே நான் பங்கெடுத்திருக்கிறேனே, சிஏஏ போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறேன், அன்னைக்கு திமுகவும் பங்கெடுத்துச்சு. இதே அம்மா கனிமொழி வந்து நான் அர்பன் நக்சல்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டாங்க, ஞாபகம் இருக்குல்ல? அப்ப அன்னைக்கு உங்கள் மேல் சுமத்தப்பட்ட வழக்கு என்ன? உங்க மேல் சுமத்தப்பட்ட குற்றம் என்ன? ஏங்க எல்லா குற்றமும் சுமத்திட்டாங்க. பெண் காவலரை வந்து இது பண்ணோன்னு சொல்லி ஒரு குற்றம் சுமத்திருக்கிறாங்க, கார்பரேஷன் மேல கல்லை விட்டுருக்கோன்னு ஒரு குற்றம் சுமத்திருக்கிறாங்க. ஒரு கல்லை காட்ட சொல்லுங்க, ஒரு வீடியோ ஆதாரம் காட்ட சொல்லுங்க, ஒரு பஸ்ஸை உடைச்சன்னு காட்ட சொல்லுங்க. எங்களை கௌரவமாவே அணுகல. நான் என்ன சொல்றேன், உங்க அரசுக்கு எதிராக சதி செஞ்சோன்னு கூட வழக்கு போட்டுக்க. பெண் காவலரை இழிவு பண்ண நீ ஏன் வழக்கு போடுற? உன் கார்பரேஷன் பில்டிங் மேல கல்ல விடுறதா என் வேலை? எங்க மேல போட்டது கூட பரவாயில்ல, ஐயா குமாரசாமி மேலேயே அந்த மாதிரியான ஒரு வழக்கு. அவர் சொன்னார் இப்ப கூட ஒரு சமீபத்தில் ஒரு போராட்டத்துல கெட்ட வார்த்தை திட்டி, அவர் அந்த பாவம் 80 வயது, கிட்டத்தட்ட 70 வயது, அவர் வந்து 70-80 வயது இருக்கும். அவர் வந்து இன்னைக்கும் ஒரு தொழிற்சங்கவாதியா நின்று களத்துல அவ்வளவு உறுதியோட செங்கோடியை ஏந்தி நின்று போராடுறாரு. அவரை பார்த்து கல்லெறிஞ்ச, கெட்ட வார்த்தையில பேசின, இன்னொன்னு அதனோட தலைமையா இருந்த வழக்கறிஞர் கு பாரதி அவர்கள் வந்து பெண் காவலர்களை இழிவுபடுத்தினாரு. எல்லார் மேலேயும் இதுதான் வழக்கு. விமன் ஹராஸ்மெண்ட், ஆபாச வார்த்தை பேசுதல், டிஎன்பிபிடி. நாங்க வந்து இது பஸ்ஸை உடைச்சோன்னு சொல்றது. எந்த பஸ்ஸை உடைச்சோம்? எங்க கையை உடைச்சாங்க போலீஸ். அந்த இரவு என்ன நடந்தது? அமைதியா போராட்டம் நடந்தது. நான் 12ஆம் தேதியில இருந்து வரணும்னு என்ன ஆச்சுன்னா, போராட்டம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. போராட்ட கோரிக்கை ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அந்த மக்களோட நோக்கம் கூட ரொம்ப ஸ்டபனா, பணி நிரந்தரம் கூட கேட்கல. நம்ம அதையே திருத்திக்கணும் நம்ம விஷயத்த. 31/7/2025 நிலையில் எங்களை தொடர அனுமதி. கரெக்ட். ஸ்டேட்டஸ்கோ. நான் 31/7/2025 என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தேன்? NULM ஸ்டாஃபா இருந்தேன். அதே NULM ஸ்டாஃபாவே என்ன தொடர விடு. லெட் அஸ் கண்டெஸ்ட் தி கேஸ் பிஃபோர் தி இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல். அங்க வந்து ஒருவேளை இல்ல சட்டப்படி இவனை வந்து நிரந்தரம் பண்ண முடியாதுன்னு ட்ரிபியூனல் சொல்லட்டும். நான் வந்து நீ என்ன கான்ட்ராக்ட் சொல்றியோ அதுக்குள்ள நான் வந்துக்கிறேன். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, நீ வந்து உடனடியாக கான்ட்ராக்டருக்கு உன்னை நாங்கள் தார வாத்துட்டோம், நாங்கள் வந்து பல கோடி ரூபா பேரம் பேசி முடிச்சாச்சு,
நீ வந்து அந்த கான்ட்ராக்ட் போ. அந்த கான்ட்ராக்ட் யோகியம் கிடையாது, அது வேற. அப்போ இந்த கோரிக்கைக்காக அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடினாங்க. ஒரு 2 நாள் வந்து சில அந்த நகர்ப்புற அமைச்சர் வந்தார், நகர்ப்புற ஊராட்சித்துறை அமைச்சர் வந்தார். ஆனால் மற்ற நாள்லாம் யார் வந்தாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் வந்தாங்க. அவங்க கூட இருந்தாங்க, வந்தாங்கன்னு சொல்லுங்க, கூட இருந்தாங்க. இவர் ஐயா சேகர் பாபு தான் வந்து மொத்த பேச்சுவார்த்தையும் நடத்தினார். இந்த 12ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, ஒரு அம்மா போய் வழக்கு போடுறாங்க. தேன்மொழி என்ன போடுறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து டெய்லி அந்த வாலாஜா ரோடை தான் யூஸ் பண்ணுறேன், வெரி டிராஃபிக், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அன்னெசரியாக ஆட்கள் உட்காந்துக்கிட்டு ரொம்ப காச்சா முச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, இதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குன்னு யார் சொல்கிறாங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு இத்தனைக்கும் மாமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் அந்த அம்மா, திமுகவில் இருக்கக்கூடிய அந்த அம்மா, மாமன்ற உறுப்பினர் தெரியாது, அமைச்சர் சேகர் பாபுவின் தனம் அறக்கட்டளை. இது எப்படி தெரியும்னா, 2 ஆண்டுக்கு முன்னாடி சேகர் பாபுவின் அண்ணன் சேகர் பாபுவின் அறக்கட்டளை திறப்பு விழாவில் நான் அப்படின்னு சொல்லி நம்ம துணை முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார், ஃபேஸ்புக் பதிவு. அதை வச்சுதான் சொல்றேன், டாக்குமெண்ட்டா எந்த ஆதாரமும் இல்லை, அந்த பதிவை வச்சுதான் நானும் சொல்றேன். அந்த தனம் அறக்கட்டளையுடைய பேர்ல இவங்க வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. இவங்களுக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து வாதாடுறாரு. யாரு? அவரு வேணா அந்த வழக்கறிஞர் வந்து வாதாடுறாரு, அது அவங்க உரிமை, சரிங்களா? அந்த வழக்கறிஞர் வந்து வாதாடுறாரு. அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அவரு வந்து வாதாடுறாரு. யாருக்காக வாதாடுறாருன்னா, அதே கிட்டத்தட்ட அந்த அம்மாவோடைய இதுவை தான் அவரும் முன் வைக்கிறாரு. ஒரு பொய் சொல்லி நீதிமன்றத்தை தவறா வழி நடத்தி, எப்படின்னா அந்த பெட்டிஷன்ல சொன்னதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எப்பவுமே பொதுநல வழக்குல என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, எனக்கு இதில் எந்த ஆதாயமும் இல்லை, பர்சனல் ஆதாயம் இல்லைன்றது வந்து முக்கியமா இருக்கணும். எனக்கு வேற நோக்கம் எதுவுமே இல்லை, பொதுநலன் மட்டும்தான் நோக்கம்ன்றது தான் பொதுநலன் வழக்குடைய அடிப்படை சாராம்சம். அந்த பொதுநலனுக்காக மட்டும்தான் ஒரு வழக்கு போடணும். அது பேரே பொதுநல வழக்கு. ஆனா இவங்க வந்து பொதுநலத்துக்காக போடலை, சுயநலம், கட்சி நலம், ஆட்சி நலம், இதுக்காக ஒரு வழக்கை ஒரு போகஸா ஒரு ஆளை உருவாக்கி அவங்கள வச்சு நீதிமன்றத்தை தவறா வழி நடத்தி அந்த தீர்ப்பை வந்து பெறாங்க. தீர்ப்பை சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அங்க மாநகர இதுவாண்ட வெளியேற்றத்துக்கான அறிவிப்பு வருது. ஏங்க, மற்ற தீர்ப்புலாம் வந்ததுன்னா நகல் வரட்டும், கோர்ட் சர்டிஃபைடு காப்பி வரட்டும், ஆன்லைன் காப்பி கூட எடுத்துக்க மாட்டோம், சர்டிஃபைடு காப்பி வரட்டும், என்னன்னாலும் ஏன் உங்களுக்கெல்லாம் நடந்திருக்கும்ல அது. ஆனால் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே நடக்குது. அப்போ என்ன இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இது ஒரு கனெக்ஷனோட நடந்தது. நான் யாருக்கும் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பல, ஆனால் இது தவறாக வழிநடத்தி பெறப்பட்ட தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இதே மாண்புமிகு முதல்வர் வந்து விவசாய போராட்டத்தை ஒரு முக்கிய போராட்டமாக கருதுறாரா இல்லையா? அதோடைய வெற்றியை உயர்த்தி பிடிக்கிறாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? இண்டி கூட்டணி அந்த இதுவை வந்து பெருசா பார்க்குதா இல்லையா? இந்தியா கூட்டணி அந்த போராட்டத்தில் கூட உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு நீங்க கலைஞ்சிடுங்கன்னு. கலைஞ்சாங்களா அந்த விவசாயிகள்? இல்ல, இப்ப அரசை நீங்க குற்றம் சொல்ல முடியல, நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்து இது வந்து ஒரு டாக்டிஸ், அரசுகளுடைய டாக்டிஸ். அரசு என்ன பண்ணணும்னா மக்கள் கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தை வந்து இதுல இடையில நீதிமன்றம் சொன்னது இதுல நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணிருக்கீங்களா இல்லையா? பர்மிஷன் இல்லைன்னும் போது நீதிமன்றமா அதானே செய்யும். பர்மிஷன் வாங்கிய சுதந்திர போராட்டம் நடந்தது. பர்மிஷன் வாங்கி பல நீதிமன்ற உத்தரவுகளே வந்து மக்கள் போராட்டத்துல தாங்க இதுவாச்சு. இன்னொன்னு, அரசு என்னோட கொள்கை முடிவுன்னு போய் பேசுது நீதிமன்றத்துல. இப்ப சமீபத்துல வந்த சுந்தர் அவருடைய தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க? ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ், அதாவது நான் அரசுடைய கொள்கை முடிவில் நான் தலையிட விரும்பவில்லைன்ட்டாரு. அது சட்டப்படி சரி. அப்ப கொள்கை முடிவுல நீதிமன்றம் தலையிடாது. நான் எப்படி அப்ப நான் எனக்கு எதிரான கொள்கைப்படி அரசை எப்படி செயல்பட வைக்கிறது? மக்கள் நலன் சார்ந்த அரசு செயல்படுத்த வைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? விழிப்புணர்வு பெற்ற மக்களின் பொறுப்பா இல்லையா? ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனுடைய பொறுப்பு. அப்ப அந்த வேலையை நான் செய்யறேன். அப்ப நீதிமன்றம் என்னை கைவிட்டுருச்சுங்க. நீதிமன்றம் கைவிட்டுருச்சுன்னு சொல்றதை விட அரசுடைய கொள்கை முடிவுல நீதிமன்றத்தால தலையிட முடியாது. அப்ப கொள்கை முடிவை நான் எங்க வச்சு நீதிமன்றத்துல பேச முடியாத விஷயத்த நான் மக்கள் மன்றத்துல தானே பேச முடியும். அப்ப அந்த இடத்துல இருந்து நான் மக்கள் மன்றத்துல பேசுறேன். அப்ப அதனால வந்து நாங்க வீதியில இறங்கி போராட வேண்டியதாச்சு. இல்ல, இந்த அரசு 13 நாட்கள் உங்களை போராட அனுமதிச்சிருக்கு. 13வது நாள் இறுதியில தானே நீதிமன்ற தீர்ப்பு வழியா உங்களை அகற்றுறாங்க. மீண்டும் நான் சொல்றேன், நீதிமன்ற தீர்ப்புனால அகற்றல. நீதிமன்ற தீர்ப்பு அரசுக்கு ஒரு சாக்கு.
நீதிமன்ற தீர்ப்பு வரலைன்னாலும் இது வேற மாதிரி தான் ஏன்னா அடுத்த நாள் வந்து இப்போ 14th உங்களுக்கு வந்து அங்கே வந்து சுதந்திர தினம் கொண்டாடணும், மாநகராட்சியில் கொடியேற்றணும், அங்கே வந்து ஏத்துங்க. நாங்க ஏத்துறதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லையே. 31(7) படி சட்டப்படிங்க. நீங்க வந்து சட்டம் என்னங்க சொல்றது, ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வந்துருச்சுன்னா ஒரு முதலாளி அந்த தொழிலாளியுடைய அந்த பணி நியமனம் அந்த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை மாற்றணும்னா முன் அனுமதி பெறணுன்றது சட்டம். ஏன் முன் அனுமதி பெற மாட்டேங்குது அரசு? ஏன் பெறலைன்னா, நான் பெற்றுவிட்டேன் என்றால் நான் உங்களை மறைமுகமாக எனது ஊழியர்கள் என்று ஒப்புக்கொண்டதற்கு சமமாகும். அப்ப என்ன நீ வந்து உன் ஊழியர்னு கூட ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ இப்ப வரைக்கும் அரசு தரப்பு வாதம் என்ன? அவங்க யாரோ கான்ட்ராக்ட் யாரோ, எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, இதுதானே அரசு சொல்லுது. இப்ப அந்த இடத்துல இருந்து தான் இது நடக்குது. நீங்க மீண்டும் மீண்டும் நீதிமன்ற உத்தரவு அதனால நடந்தது நீங்க சொல்லாதீங்க. நீங்க சொல்றீங்க தோழர், இப்ப நீதிமன்றத்துல தீர்ப்பு வர வர காவல்துறை குவிக்கப்பட்டதுன்னு. பட் அது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, வழக்கு வருவதற்கு முன்பாகவே காவல்துறை அங்கு குவிக்கப்பட்டு விட்டது. எதற்கு நள்ளிரவு வரை வெயிட் பண்ணோம்? முன்னாடியே கலைஞ்சு போங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. கலைஞ்சு போங்கன்னு சொன்னாங்க. நள்ளிரவு வரை எதுக்கு வெயிட் பண்ணா? ஊர் அமைதியாகணும். ஒரு கட்டத்துல வந்து கைது இல்லாத மாதிரி ஒரு இது சீன் கிரியேட் ஆச்சாங்க. அங்க ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆச்சு. அதுக்கு அது வந்து ஒரு 7 மணி போல எல்லா பேருந்துகளும் விலகிச்சு நார்மலா ஆனாங்க. ஒரு பெரிய டென்ஷன் இல்லை. மறுபடியும் ஒரு 8-9 மணிக்கா தான் அது வேற மாதிரி ஆச்சு. இதுக்கிடையில என்ன நடந்தது அது தெரியல. இல்லை, அங்க களத்துல என்ன நடந்தது? களத்துல ஒண்ணு நடக்கு. களத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு சாஃப்ட் நேச்சர் வந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஏங்க நான் இப்பயும் சொல்றேன், அங்க இருந்து அந்த நிகழ்வை நரேட் பண்ணுங்க. அந்த இருந்த 2ஆம் நிலை காவலர்களோட நல்லுறவு தாங்க இருந்தது. திடீர்னு அந்த ஒரு 7 மணிக்கு மேல அந்த இவங்க நம்ம கடைசி கட்ட பேச்சுவார்த்தையும் முடிவு எட்டப்படாத போதுதான் உயர் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து அந்த நடவடிக்கை வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணியும் நாங்கள் கலையிறதா இல்லை. கடைசி கட்டமாக அதனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கு பாரதி அவர்கிட்டையும் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவர் வந்து கோரிக்கையில் உறுதியாக இருந்தார். மக்களும் கோரிக்கையில் உறுதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களும் கோரிக்கையில் மக்களோடு மக்களாக நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து வேற வழி இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி இதை நம்ம வந்து கலைச்சு தான் ஆகணுன்ற வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கேருந்து உத்தரவு வந்ததுன்னு தெரியல. அந்த உத்தரவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட சிஎம் வந்து அந்த அன்னைக்கு தான் கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தாரா படம். ஆமாம், கூலி படத்தில் பயங்கர பிஸியாக இருந்தார். சரி, அவர் கூலி படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்ட பிறகு அகற்றலாம், இந்த கூலிகளை அகற்றலான்னு முடிவு பண்ணாங்க. ஓகே, அப்போ என்ன நடந்தது? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, எந்த போலீஸ்கிட்டயே லத்தி இல்லைன்னு சொல்லலாம் அரசு. ஆனால் போலீஸுடைய அணுகுமுறை வந்து கிட்டத்தட்ட ஆண் காவலர்கள் அத்தனை பேரும் பெண்களை வந்து கையாண்டனர். எங்களை கையாண்டது பெண் காவலர்கள் கிடையாது. பெண் காவலர்கள் கையாளவில்லை, ஆண் காவலர்களை அதிகப்படியாக கையாண்டாங்க. ஆண் காவலர்களை அடிச்சாங்க பெண்களை. இன்னொன்று, நான் போயிட்டு இருந்த பேருந்துல 40 பேர் இருந்தோம், ஒரே ஒரு பெண் காவலர் கூட கிடையாது. 3 ஆண் காவலர்கள் தான் இருந்தாங்க. அவங்க தான் அவங்கள டீல் பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் குறிவைக்கு தாக்கப்பட்டார்கள், நான் உட்பட. அடிச்சாங்களா போலீஸ்? பஸ்ஸில் ஏற்றி அடிச்சாங்க. என்னெல்லாம் பஸ்ஸில் உள்ள போட்டு அடிச்சாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் பேசின அந்த பேச்சு வந்து ஒரு இதுவாக போச்சு, ஒரு வைரலாக. நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு இல்லை. அப்போ அவங்க அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு தான் அடித்தாங்க. அந்த 6 பேர் மேலே வழக்கு போட்டது காரணமும் அதுதான். குறிப்பிட்ட அந்த 6 பேர் மேலே வழக்கு போட்டது காரணம். ஏன்னா இதுக்கு காரணமாக இருந்த இந்த போராட்டத்தை இத்தனை நாள் சென்னை மாநகராட்சி வரலாற்றிலேயே வந்து 13 நாள் போராட்டம், ஒரு நிலையா நின்று உறுதியா ஒரு சட்டப்பூர்வமா ஒரு நியாயமான இப்படியாப்பட்ட போராட்டத்தை மாநகராட்சி பார்த்ததே இல்லை 1913 ஆனா இந்த போராட்டத்தை ஒரு வெற்றியாக்க கூடாதுன்றதுல அரசு குறியா இருந்தது. இன்னொன்னு, இந்த போராட்டத்துல மீண்டும் மீண்டும் அரசு தரப்புக்கு இருந்த 2 விஷயம் கவலைகள் என்னன்னா, ஒன்று, போராட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்துடக்கூடாது. 2வது, இவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களும் இதே வழிமுறையை கையாண்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அப்ப இதை தான் வந்து சில பேர் நியாயன்ற அடிப்படையிலையும் பேசிட்டு இருந்தாங்க ஊடகத்துல. இவங்களுக்கு அரசு வந்து வெறும் நீங்க 2000 தொழிலாளர் செஞ்சிருவாரு ஸ்டாலின் சாரு, ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், 2000 பேருக்கு செஞ்சுட்டா மற்றவங்களுக்கும் செய்யணும்னு வருவாங்க. செய்ய என்ன தப்பு? அதுக்கு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப பணி நிரந்தரம் இன்னைக்கு மாறி சமூக நீதின்றது எழுத்துல இல்லைங்க, அது வந்து செயல்ல இருக்கு, வார்த்தையில இல்லை. அது செயல், சொல்லு இல்லை, அது செயல்.
நீ என்னவா ஆக்ட் பண்ற? நீ வந்து இந்த நவதாராள கொள்கையில நீ வந்து சமூக நீதி அரசா இருக்க முடியாது. எப்படி முடியும்? நியோ லிபரலா இருந்துட்டு நீ வந்து இருக்கவே முடியாது. அப்ப ஒண்ணு நீ சொல்லு, நான் சமூக நீதி அரசு கிடையாது, நான் வந்து பொருளாதார கொள்கையில் நான் பிஜேபியின் அடியொட்டி தான் நடக்கிறேன். பிஜேபிக்கு இந்துத்துவா எதுக்கு பயன்படுதுன்னா இந்த பொருளாதார கொள்கைக்கு பயன்படுது. ஸ்டாலின் அரசுக்கு சமூக நீதி கொள்கை எதுக்கு பயன்படுதுன்னா இந்த பொருளாதார கொள்கை. அப்ப ரெண்டு பேருமே நீ வந்து பொருளாதார கொள்கையில ரெண்டு பேருமே ஒண்ணுதான். எந்த விஷயத்துல மாறுபட்டு நிக்கிறாங்க? இல்ல பொலிட்டிக்கலா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அவங்களுக்கு ஒரு ஸ்லோகன் ஹிந்துத்துவா, இவங்களுக்கு ஒரு ஸ்லோகன் திராவிடம், அவ்வளவுதான். ஸ்லோகன் தான். இன்னொன்னு சொல்றேன், நீங்க இந்த பேருந்து விஷயங்கள் கூட எடுத்துக்கோங்க. ரயில்வேவை தனியார் மயப்படுத்தினார் மோடி. நம்ம ஐயா எம்டிசியை தனியார் மயப்படுத்திட்டாரு. இப்ப வந்திருக்க பேருந்துலாம் யாரு? இது அரசு தான். இந்த ஃபேக்ட் செக் என்னாச்சு போடட்டும், ஃபேக்ட் செக் பண்ணி போடு, எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ணி போடு. நான் பேசின உரையில ஒரு ஃபேக்ட் செக் பண்ணாங்க. அதாவது அந்த ரடாருக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நான் வந்தேன். ஏங்க என்னெல்லாம் தூங்க விடலைங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு என்னன்னா நீதிமன்றத்துல தடை இருந்தது. இந்த 21 வரை இதை பத்தி நான் பேசக்கூடாதுன்ற தடை இருந்தது. அதனால வந்து எனக்கு எதிரான அவதூறுகளுக்கு கூட என்னால பதில் கொடுக்க முடியாத சூழல்ல, இக்கட்டான சூழல்ல இருந்தேன். புல்லுருவிகள் வந்துச்சு, அட்டைகள் வந்துச்சு, நாயின்னு போட்டான் என்ன ஒருத்தன். போட்டு தப்பு இல்லை, நன்றி உள்ள ஜீவன் தான். நல்ல வேலை திமுக காரன்னு போடலையே, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். திமுக காரன்னு போடாதனால மகிழ்ச்சி. என்ன போடுறாங்கன்னா, நான் வந்து ஒன்னே ஒன்று தான் கேட்டேன், சோறா தானே துண்ணாரு, வேற எதையும் துண்ணலையே என்ன, இதுல என்ன தப்பு இருக்கு? மீண்டும் மீண்டும் நீ என் கூட உட்காந்து சோற துண்ணதையே நீ பெருசா பேசிட்டு இருப்பேன். அப்ப நான் அதுதானே கேட்பேன். மேயர் பிரியா கிட்ட கேள்வி கேட்கறாங்க, தூய்மை பணியாளர் நலன்ல இந்த அரசு உறுதியா இருக்கா? எங்க அரசு ரொம்ப உறுதியா இருக்கா, அதனாலதான் அவங்க கூட போய் பிரியாணி சாப்பிட்டாருன்னு சொன்னாங்களா? எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறாரு அப்படின்றத காட்டுறதுக்காக பேசப்பட்டதுதான். அது அக்கறை இல்லை, நான் அன்பு கொண்டிருக்காங்க. ஏங்க எந்த முதல்வராவது இந்த மாதிரி பண்ணிருக்காங்க? அவங்களை இப்ப உதாரணத்துக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரும்பான்மை சாதி வந்து இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணுது. நான் அந்த சாதியோட பேரை சொல்றேன். அந்த சாதியோட நலனுக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா உடனே அந்த சாதியில இருக்கிற அமைச்சரை எடுத்து திட்டங்களை பட்டியல் போடுறீங்க, இல்ல என்ன பண்ணான்றத சொல்றீங்க. ஆனா என்னைக்குன்னா அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டோன்னு சொல்றீங்களா? இவங்களுக்கு நீங்க ஏங்க எங்களை அப்படி கையாளுறீங்க? எங்களுக்கு வந்து சோறு போடுறது, பாபா சாஹேப் பிறந்த நாள்னா அன்னைக்கு எங்களுக்கு எதனா ஒரு திட்டம் கொடுக்கறது, ஒரு உட்கார வச்சு வேட்டி சேலை தரது, ஏன் எங்களை நீ அப்படி அணுகுற? நான் பிச்சைக்காரன் கிடையாது, நான் மனுஷன், உன்ன மாதிரி நானும் மனுஷன், பிச்சைக்காரன் கிடையாது, நான் சோத்துக்கு சேர்த்தவன் கிடையாது, உழைப்புக்கு பேர் போன ஜோதி சொல்றாங்களே, நீங்க வாங்க எங்களுக்கு வந்து நீங்க பணி நிரந்தரம் பண்ணுங்க, சம்பளத்தை கொடுங்க, நாங்க தரங்க. நான் போடுறேன் பிரியாணி, வாரத்துக்கு ஒரு நாள் போடுறேன் பிரியாணி. ஏங்க அதுதான் நான் சொல்றேன், நீ ஏன் என்ன அப்படி அணுகுற? நீ ஏன் என் கூட டீ குடிச்ச? at the end of the day there is nothing. எதுமே நடக்கலையே. அப்ப இது ஃபெயிலியர் தானே? ஃபெயிலியர் கிடையாது. இந்த போராட்டம் மக்களிடையே ஒரு பெரிய உரையாடலை உண்டாக்கியிருக்கு. ஆமா, எந்த போராட்டமும் வீண் இல்லைங்க. கிராம்சி சொல்றாருங்க, நீங்க மார்க்ஸ் அந்த எந்த போராட்டமும் வீண் கிடையாது. அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சார இயக்கமா மாறி போயிருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல 54 நாள் ஆச்சு, 55 நாள் ஆச்சு, இன்னையோட 55வது நாள் இன்னைக்கு. இன்னும் அவன் பணிக்கு போகாம இருக்கிறான் பாருங்க. உங்களால முடியுமா? ஒரு நாள் கூலியை விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். நான் சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்களா? ஆனா ஒரு பக்கம் வந்து நேத்து தினமலர்ல கூட போட்டிருந்தாங்க, அதிக அளவுல சிந்தாதிரிப்பேட்டை இங்கெல்லாம் வந்து குப்பை நிறைஞ்சிருச்சு, ரொம்ப குப்பை மேடா இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கு யார் காரணம்? இப்பயும் இந்த மக்கள் அந்த போராட்ட களத்தில் இருக்கும் போதே அந்த மக்கள் இன்னொரு இது விஷயத்தையும் சொன்னாங்க, சனி ஞாயிறு 2 நாள் ஊதியம் இல்லாம வேலை செய்யறோம், எங்களை நீ அழை முறைப்படி நாங்க வந்து வேலை செய்யறோம்னா ஊதியம் வாங்காம. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏங்க இன்னொன்று, அந்த மக்களோட போராட்டம் வந்து சென்னை மீட்டப்பட போராட்டங்க. இப்போ ரொம்ப சமீபத்தில் வந்து இந்த அரசு வந்து மாஸ்டர் பிளான் விட்டுது, அதில் லேபர் பேட்டர்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ், ஒரு மாஸ்டர் பிளான்ன்றது வந்து சஸ்டெயின்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றினது தான், நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. அதுக்குள்ளே லேபர் விஷயங்களை பற்றி பேசலாம். ஆனால் அதை நீங்கள் பேசும்போது அந்த உரையாடலில் யார் இருக்கணும்? அந்த பக்கம் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கணும், இல்லை ஒர்க் ஃபோர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற ட்ரேட் யூனியன்ஸ் இருக்கணும். யாருமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு நீ கார்பரேட்கிட்டேயும் பனியாக்கிட்டையும் உட்காந்து பேசிட்டு நீ ஒரு லேபர் பேட்டர்னை டிசைன் பண்ணுவ. நீ லேபர் பேட்டர்னை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்ன, வெளியிட்டிருக்கேன்னு சொன்ன 4 நாளில் 2000 தொழிலாளர் வீதியில் உட்கார்றான்னா அப்போ இது யாருக்கான அரசு? இங்கே இதே சென்னையில் வந்து கத்திப்பாரா ஒன்று இருக்குது, அர்பன் ஸ்கொயர்.
அந்த அர்பன் ஸ்கொயர் மாதிரி மாறிடுங்க நாளைக்கு சென்னை. நீங்க போய் வண்டி விட்டீங்கன்னா காசு கேட்பாங்க. நீங்க போயிட்டு வந்து ஒரு பாத்ரூம் கூட போக முடியாது, அந்த மாதிரி ஆகும். நீங்க போய் பஸ் ஸ்டாப்ல உட்காந்தீங்கன்னா சிட்டிங் சார்ஜ் 5 rupees கட்டுங்கன்னு நடக்கும். பார்க்குள்ளது இப்பயே ஒரு பார்க்கு, ஒரு பார்க்குக்கு 100-200 காசு வாங்கிட்டு இருக்காங்க இங்க. செம்மொழி நாளைக்கு செம்மொழி பூங்காலையும் பணம் வாங்குவான். அப்ப இந்த நகரம் யாருக்கான நகரமா மாறிடும்? நகரத்தின் இன்னொன்னுங்க, இந்த அரசு இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும் பொழுதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட், அதுல வந்து இந்த விஷயங்களை அவங்க உள்ளாடி இருக்குங்க. தமிழ்நாடு அந்த ஆக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட்னு நினைக்கிறேன் 2012. அதை நோட்டிஃபை பண்ணதான் ஜெயலலிதா, அதை கொண்டு வந்தது வந்து கலைஞர் அரசு. அப்ப அதுல வந்து இந்த தூய்மை பணியாளர் விஷயத்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும் இந்த ட்ரெயின் வாட்டரையும் அதுல சேர்த்துட்டாங்க. அதுல தனியார் தான் பண்ண முடியும்ன்றது அந்த விதி ஃபினான்ஸ் பில்லா கொண்டு வந்தாங்க. அதை ஸோ இவ்வளோ ஐக்கியத்தனங்களை யார் பண்ணாங்க? தொடர் இந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் போராட்டம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அன்று ஈவினிங்கே கைது செய்து இப்போ அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காம ஐ திங்க் அவங்க வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அங்கேயும் வந்து கொடுக்கல. இப்போ மக்கள் மறந்துட்டாங்களே. இதை மக்கள் மறக்கலைங்க. இப்போ கூட சொல்கிறேன், மக்கள் மறக்கலை. நான் எங்கே போனாலும் அந்த மக்கள் இத்தனைக்கே நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து அதில் வந்து ஒரு பார்வையாளனாக தான் இருந்தேன். நான் வந்து ஒரு நானாக போய் பங்கெடுத்தேன் அந்த போராட்டத்தில். சரிங்களா? நான் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சவங்க கிடையாது. அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சது LTUC என்கின்ற அமைப்பு, அந்த உழைப்போர் உரிமை இயக்கம்ன்ற அமைப்பு, அந்த தொழிலாளர்கள். அதில் நான் அவங்களோட கூட நின்னேன், அவ்வளோதான். ஆனால் என்கிட்டயே போகும்போதெல்லாம் மக்கள் வந்து கேட்குறது என்னென்னா, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அந்த மக்களுக்கு எதனா ஒன்று பண்ணுங்க. அந்த மக்களுக்கு வந்து எதனா அவங்க போராடுவாங்களா? அவங்களுக்கு வேலை கிடைச்சிடுமா? இதுவரைக்கும் மக்கள் எந்த தொழிலாளர் போராட்டத்தையும் இவ்வளோ வந்து ஒரு நேசக்கரத்தோடு அக்கறையோடு அணுகுனதில்லை. ஆனால் தூய்மை அப்ப இந்த மக்கள் எந்த அளவுக்கு அனாதையாக்கப்பட்டிருக்காங்கன்னு யோசிங்க. ஆனால் அம்பேத்கர் சொன்னார், ஃப்ரஸ்ட்ரேஷன்னாரு, கையறு நிலைன்னாரு. இன்னைக்கு இந்த மக்கள் வந்து அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ஆதரிக்கிறாங்க இந்த கோரிக்கையை, ஆனா கோரிக்கை நிறைவேறல. இன்னைக்கு நீங்க மைக்கை கொண்டு போய் யாருக்கிட்ட நீட்டினீங்கனாலும் சரிதாங்க கொடுங்க, ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் நாமம் போட்டுட்டு 1 லட்ச ரூபா கொடுங்க அவங்களுக்குன்றாரு. அப்பதான் எல்லாம் ஜாதிக்காரனா வருவா. உடனே ஒரு பெரிய பெண் வந்து ஒரு திட்டம் திட்டுச்சு. என்னடா பண்றது, நம்ம பேசினா நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்க ஆட்கள்லயே 2 பேரை பேச வைப்போன்னு அண்ணனையும் இவரையும் பேச வச்சாங்க, அதியமான் ஐயாவையும். அது தவறு. என்ன தவறுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து நிரந்தரமா ஆக்க போறீங்களா? அது லாஜிக்கே கிடையாது. ஏன்னா 2 விஷயம் நடக்குங்க. ஒருவேளை நான் வந்து தூய்மை பணியாளராக இருக்கிறேன்னா ஒரு 10வது இல்லை 20 வருஷம் கழிச்சு நான் என் தொழில் மாறிடும். ஆமா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த இதுல வந்து அவர் சாவர வரைக்கும் தூய்மை பணியாளர் தான். இன்னொன்று 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா ஒரு 40,000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். யாருங்க வருவா? வெறும் ஷெட்யூல் காஸ்ட் மட்டுமா வருவா? இல்லை, இப்பவே வந்து சென்னையை தாண்டி உள்ள ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50% வந்து நான் தலித் இருக்காங்கன்னு சொல்றாங்க. 50% இருக்க மாட்டாங்க, ஒரு 20% இருப்பாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த தூய்மை பணியெல்லாம் அது ஒரு தனி டிபேட்னு வச்சுக்கோங்களேன். அதுல யார் வந்து குப்பைகளை ரொம்ப நெருக்கமா கையாளுறவங்க என்ன சாதியா இருப்பாங்க, அதுலயே பிரச்சனை நடந்தது. நான் தலித் இருக்காங்க, ஆனா அவன் வந்து இந்த வேலைக்கே வர்றதில்ல. ஆமா, கோயம்புத்தூர் ஓடி போட்டு போயிட்டே இருப்பான். இல்ல, கோயம்புத்தூர்ல இவங்க போய் வெத்தலை பாக்கம் வச்சு அவங்களை கூப்பிட்டு வந்து பெரிய போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆமாமா, அதெல்லாம் நடந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படியெல்லாம் இந்த போராட்டத்தின் கோரிக்கையை திசை திருப்ப முடியும்னா ஆளும் அரசும் ஆளும் அரசின் கட்சியின் ஐடி விங்கும் நினைச்சது, இன்னொன்னு அதோடைய அடிமைகள்னு நினைச்சது. இப்ப எங்களுக்கு எதிரால பெரிய அவதூறு வந்து திட்டமிட்டு பரப்புனாங்க. ரொம்ப ப்ரிப்பேர்டா அது ஒருங்கிணைந்து நடந்ததுன்ற ஒரு டாக் விசில்னுவாங்க சட்டத்தில் ஒரு வார்த்தை. எஜமா அந்த விசில் அடிச்சா அந்த நாய் வந்து யாரை கடிக்கணும்னு அதுக்கு தெரியும், என்ன எதுக்காக விசில் அடிக்கிறாருன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த நாய்கள் என்ன நாய்ங்க சொல்றாங்க, இந்த டாக் விசில் வந்து மேல இருந்து ஒரு டாக் விசில் வந்துடுச்சு. ஸோ முதலாளி கொடுத்துட்ட பிறகு இவங்க வந்து சரியா அதை செஞ்சாங்க. தொடர்ச்சியா 1.5 கோடி வாங்கிட்டாங்க. இவரு ஒரு தோழர் அவர் பாரதி அவரை இழிவுபடுத்தினாங்க. 1.5 கோடி வாங்கிட்டாங்க, 2 கோடி வாங்கிட்டாங்க. யார்கிட்ட? நிறுவனங்கள் கிட்ட இருந்து. அதுக்கு அவங்களுக்கு என்ன லாபம்? அதுல அவங்களுக்கு எதிராக தானே போராட்டம். ஆமா, நிறுவனங்களுக்கு எதிராக தான் போராட்டமே. நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டம் இருக்கும்போது நிறுவனங்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து ஐடிங்களுக்குள்ள வந்து உட்கட்சி பிரச்சனை வர போல ராம்கி நிறுவனம் தான் பிரச்சனைன்னு பேசினாங்க.
சரி உபேசர் சுமித் வந்தா நல்லா இருக்குமா, அர்பேசர் வந்தா நல்லா இருக்குமா? எனக்கு கான்ட்ராக்டே பிரச்சனைன்றாங்க. ஏங்க ஒரு கார்பரேஷனோட மெயின் வேலை என்னங்க? அதாங்க தூய்மை பண்ணி தானே, தூய்மை பண்ணி இன்டர்னல் ரோட்ஸ், ட்ரைனேஜ், சில எல்லாமே தூய்மை பண்ணி தானே வரும். அதையே நீ பண்ண மாட்ட, கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம்னா அப்ப அது வந்து மக்களுக்கான அலுவலகம். இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே கார்பரேஷன்ல இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அது என்னன்னா, இந்த தனியார் நிறுவனங்கள் எப்படி வந்து குப்பை அள்ளுதுன்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனியார் நிறுவனம். ஆமா, அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட். அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட். அப்ப இந்த பணியை பண்ணியிருந்தா கார்பரேஷன் ஊழியர்களுக்கு வேலை போயிடுமா? வேலை போயிடும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க சும்மா போய் கார்பரேஷன் பாருங்க, உள்ள எந்தெந்த கிரியேட்டா போகும், ஆடி போகும், பென்ஸ் போகும், BMW போகும். இவங்கெல்லாம் யாருன்னா கான்ட்ராக்டர்ஸ். ஒரு காலத்துல யாரெல்லாம் உள்ள போயிட்டு இருந்தாங்க? நம்ம போவோம், சாதாரண ஆட்கள் போவாங்க. எதுக்கு போவாங்க? இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, எல்லா கோரிக்கைகள், இந்த ஏரியால குப்பை இல்லை, அந்த ஏரியால பிரச்சனைங்க, ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரி ஒழுங்கா இல்லை, இப்படி போவாங்க. அப்ப இன்னைக்கு அந்த கட்டடமே என்னவாயிடுச்சுன்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, கான்ட்ராக்டுகள் பேசும் இடம். இனிமேல் நாளைக்கு மேயர்ன்றவங்க யாரா இருப்பாங்கன்னா கான்ட்ராக்டர்கள். அந்த மாமன்றம் என்ன பேசணும், கான்ட்ராக்ட் பத்தி. ஆர்கனைசர், பிரைவேடைசேஷனுக்கு ஒரு ஆர்கனைசர் தேவைப்படுது, அவர்தான் மேயர். அவ்வளவுதான். இப்படிதான் இருக்க போகுது. அப்ப இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு இந்த மக்கள் போராடி இருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து விவசாயிகள் போராட்டத்துக்கு ஒப்பானதுங்க. மோடியே வந்து கமா கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே வந்து பின்னு மக்களுக்கு பயந்து வந்தான். இந்த அரசு பயப்படலன்றது ஒரு அச்சத்தோட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இது ஒரு பாசிச போக்குங்க. இது இந்த போராட்டத்தை கையாண்ட விதம் என்பது ஒரு பாசிச போக்கு. நான் டிஎம்கே பாசிஸ்ட் கட்சின்னு கூட சொல்ல, பாசிஸ்ட் டெண்டன்சி உள்ள கட்சின்றேன். நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். பிஜேபியும் டிஎம்கே நான் டிஃபரன்ஷியேட் பண்ற இடம் அதுதான். பிஜேபி நீ பாசிஸ்ட் கட்சி தான், ஆமா, ஆனா உன்கிட்ட பாசிஸ்ட் டெண்டன்சி இருக்குன்றேன். டிஎம்கே கிட்ட பிலாசபிக்கலா நான் அடிக்கிறேன் அவனை. அப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்க கட்சி சாராத பெய்டு இன்டர்நெட் கூண்டாஸ், இன்டெலெக்சுவல் கூண்டாஸை நீங்க இறக்கி விடுறீங்க. இருக்கலாம், அறிவு இருக்கும் அவனுக்கு. ஆனா அவன் அறிவை என்ன பண்ணுவான்னா ப்ராஸ்டியூட் பண்ணுவான். பாபா சாஹேப் சொன்னாரு, பிராமின் ஹவ் ப்ராஸ்டியூட்டட் தேர் இன்டெலிஜென்ஸ்னுவாரு. ஒரு சக மனிதனை தரித்திர நிலையில் வைப்பதற்காக ஒரு தத்துவத்தை உண்டாக்கினார்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னுவாரு. அவர்கள் அறிவை விபச்சாரம் செய்தார்கள்னு. கிட்டத்தட்ட இவர்கள் அதை தான் செய்யறாங்க. அவங்க அறிவை வந்து ப்ராஸ்டியூட் பண்றாங்க. பண்ணி என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு விரோதமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு நியாயம் சொல்லுங்க, இந்த கான்ட்ராக்டை தொடர்வதற்கு ஒரே ஒரு நியாயம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், என்ன ஜெயில போடு, நான் வந்து உன் வாதப்படி நான் வந்து இது தீவிரவாதி இல்ல வந்து என்ன சொல்றேன், அர்பன் நக்சலு இல்ல எதனா சொல்லிக்க, என்ன நீ வந்து ஜெயில ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் ஊடுருவிட்டேன், இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டேன், அந்த மக்களை தவறா வழி, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் என்ன வேணாலும் சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், அந்த மக்கள் நல்லவங்க தானே, நான் தானே கேட்டவன். அங்க போராடின உள்ள வந்தவங்க தானே கேட்டவங்க. மக்கள் நல்லவங்களா? கோரிக்கை சரியான கோரிக்கை நிறைவேற்றுங்க. எங்களையெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுட்டு அந்த மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்க. நாங்கள் சட்டப்படி நாங்கள் சட்ட போராட்டம் நிறுத்தி நாங்கள் நிரபராதியா குற்றவாளியா நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டோம். ஆமாவா இல்லையா? சரி, போராட்டம் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஏன் தனிநபர் ஆணையத்துக்கு பயந்த? இதுதானே தலைமை நீதிபதி கேட்டாரு, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. why you scared of the one man commission? இதுல என்ன பியூட்டினா, நீங்களே ஹிந்து படிச்சிருப்பீங்க, வேற ஜட்ஜை வைங்கன்னு கேட்கிறாரு. அப்ப எவ்வளவு பதறி போயிருப்ப நீ. பார்த்திபன் சரியான ஆள் தான் வந்து உணர்த்த முடியுது. இல்ல அவர் என்ன, எல்லா ஜட்ஜுங்களும் நல்லவங்க தாங்க, அவரும் நல்ல ஜட்ஜ். அப்ப இவருக்கு இவ்வளவு பயப்படுறாங்கன்னா இவர் ரொம்ப நல்ல அந்த பயமே வந்து எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதான் நானும் சொல்றேன். இன்னொன்னு சொல்லணும்னா, நாங்க வந்து எங்களுக்கு எதிரான நாங்க வழக்கு தான், மனு தான் நாங்க தாக்கல் பண்ணமே தவிர எங்களுக்கு எதிரான வழக்கை ரொம்ப அழகா அரசு தரப்பு தான் நடத்துச்சு. ஓகே. ஏன்னா அரசு தரப்பு மீண்டும் மீண்டும் மக்கள் விரோதமா பேசி நீதிபதிகள் மனநிலை என்ன வச்சுன்னா, உண்மையிலே மனுதாரர்கள் ரொம்ப நல்லவங்களோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. வந்துதான் எங்களுக்கு தனிநபர் ஆணையன்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து உத்தரவுகள் கிடைச்சு. அதனாலதான் எங்களை கைது செஞ்சுட்டோம், நாங்க ரிமாண்ட் பண்ண போறோம்னு சொன்ன போது கூட இல்ல இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து இது பண்ணாங்க. எங்க இவங்க கேட்கறாங்களா, வழக்கறிஞர்களுக்கு என்னங்க வேலைன்னு கேட்கறாங்களா? கலைஞர் கருணாநிதியை நள்ளிரவுல கைது செஞ்ச போது ஒரு வழக்கறிஞர் போனார், நள்ளிரவுல போனார். அங்க போயிட்டு அவர் சட்ட போராட்டம்லாம் நடத்தல, போராட்டம் பண்ணார். அவர் பின்னாட்கள நீதிபதியானார். புரியுதுங்களா? அப்ப இப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி.
என்ன கேட்குறேன், எதனா அரசமைப்புக்கு விரோதமாக பேசணுமா நாங்கள்? ஒரு சின்ன விஷயம் கேட்டேன். அதிகபட்சமாக நாங்கள் பேசுனது என்ன? உன் அரசுக்கு எதிராக பேசணும். ஆமாம் பேசுவோம். அரசோட மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராக பேசணும். அரசுக்கு எதிராக கூட பேசலாம். அரசுடைய மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராக பேசணும். இன்னொன்று உட்காந்துட்டு இன்டர்நெட்டில் உட்காந்துட்டு 10 பேர் பேசலாம். நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை எப்படி அணுகணும்னு தெரியல. சரி, எப்படி அணுகணும்? அன்புள்ள அப்பாவிற்கு தங்கள் மகன் பணிவுடன் எழுதி கொள்வது என்னவென்றால் கடந்த 13 நாட்களாக இப்படி எழுதணுமா? அப்படி பேசினாங்க. 5 நாள் பேசினாங்க. 6வது நாள்லேருந்து எதிர்த்தரப்புல இருந்தவர் ஒருத்தர் வந்து அவரு பயங்கரமான ஆளு, இவரை தெரியாதா, இவர் பயங்கரமான ஆளாச்சு, என்னை பத்தி என்கிட்டே கேட்டா எப்படின்ற மாதிரி அவரு இந்த காமெடி ஒன்று வரல, அந்த மாதிரியான ஆள் அவரு. நான் எப்படின்னு வெளில போய் கேளு. கிட்டத்தட்ட அவர் அப்படிதான் மிரட்டிட்டு தான் இருந்தார் அந்த இதுவே. அது நீங்க அந்த ப்ரெஸ் மீட்லாம் கூட பார்த்துருப்பீங்க. நீலமெல்லாம் பதில் சொல்லுவோம். இப்ப சொல்லிட்டாரு காது கேட்கல. காது இப்ப எங்களுக்கு தான் அப்படி ஆயிடுச்சு. இந்த அரசு பண்றதை எதையும் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, இந்த காந்திய குரங்குகள்னுவாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் அப்படி கேட்டாவோ பேசினாவோ அப்படி ஒரு பெரிய அட்டாக் வந்து உழுவுது. ஆமா, அதுக்கு ஒருத்தவங்க அதுதான் சொல்றேன்ல, நீங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா, இந்த இணையத்தை எவ்வளவு அழகா கையாளணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து தாவேக்காவை கூட அவங்க ஒரு கட்சியா இன்னும் கூட எதிர்கொள்ளல. அவங்க ஒரு ரசிகர் மன்றம் அது எவ்வளவு அழகா டாக்டிக்கலா பண்றாங்க பாருங்க. மக்கள் மனதுல போயிட்டு அந்த கட்சியை வந்து ஒரு கும்மாள கூட்டம்னு பதிய வைக்கிறாங்க. முடியுதுல்ல அவங்களால. அதுக்குள்ள நான் போல அது. ஆனா அதெல்லாம் அவங்களால முடியுது. இன்னொன்னு, உங்களை ஒரு போராளியாவே அவன் அணுக மாட்டான். இப்ப என்னை ஏன் கைது பண்ண? பஸ்ஸை ஓடிச்சிட்டான்பா. 10 செய்தித்தாள்ல போடுவாங்க. நான் எப்படின்னா இப்படி ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோவை மட்டும் எடுத்து போட்டுட்டு, பஸ்ஸை உடைத்த வாலிபன் கைது, பெண் காவலர்களை இழிவு செய்த வாலிபன் கைது, வழக்கறிஞர் கைது. மக்கள் பார்ப்பாங்க, அப்பா பயங்கரமா போட்டோவே பயங்கரமா இருக்கு அவ போடுவான். இன்னொன்னு என்னன்னா, என் மொழியா அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, நான் பேசின மொழியா அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது. ஸோ இந்த போராட்டத்தை நாங்க நடத்தினதை விட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னையே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது இந்த திமுக இணைய குழிப்படைகள் தான். எனக்கு தெரியல, நான் ட்விட்டர்லாம் கிடையாது, இவங்க பாட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஒன் மேன் ஷோவாக தான் இருந்தது. அவங்க தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இதுக்கெல்லாம் சோர்ந்தும் போல பயப்படவும் இல்லை, உண்மையிலே பயப்படல. நீ என்னதான் ஃபோன் பண்ணி மிரட்டு, வழக்க போடு, எதுக்குமே பயப்படல. ஏங்க நம்மலாம் வந்து இவங்கள மாதிரி அப்பா சிஎம் ஆனாரு, தாத்தா சிஎம் ஆனாருன்னு பார்த்து வரல. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், எமர்ஜென்சியில் எங்க அப்பா இருந்தாங்கன்னு. இன்னைக்கு நீங்க ஏன் வந்து அரசியலுக்கு வரீங்க? எமர்ஜென்சியை பார்த்துட்டு வந்தீங்களா? அப்பா வந்து சிஎம் ஆவாரு, நம்ம டெப்டி சிஎம் ஆகலான்னு நினைச்சிருந்தீங்களா? சொல்லுங்க. நாங்க வந்து இன உரிமைக்காக உயிரிழந்தவனை பார்த்து வந்தோம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தன்னோட வழக்கறிஞர் அங்கிய மக்களுக்கு பயன்படாத போது தீல போட்டு எரிச்சார் பிரிட்டிஷ் காலகட்டத்திலே. தனது சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் பாபா சாஹேப். அதெல்லாம் படிச்சு கேட்டு 23 வயசுல தூக்கு மேடை ஏறினா பகத்சிங். அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருக்கோம். யாரை வந்து இங்க வந்து ஓட்டு பொறுக்க வரல. இங்க வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு யாருக்கும் ஆசை கிடையாது. நீ பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு 1.5 GB நெட்டு அம்பானி கொடுத்த நெட் இருந்தா என்ன வேணாலும் பேசலாம்னு பேசக்கூடாது. நம்மளுக்கும் பேச தெரியும், எந்த லெவலுக்கும் இறங்கி போய் பேச தெரியும், ஆனால் பேச மாட்டோம். ஏன்னா வந்து உன்னை பொலிட்டிக்கலாக அணுகணும்னு நான் பார்க்குறேன். நீ என்னை வந்து நீ அவமானப்படுத்தின. உன் கூட உட்காந்து சோறு சாப்பிட்டேன். அப்போ நான் கேட்டேன், ஆமாம் சோறு தானே துண்ண, வேற எதனா துண்ணியான்னு கேட்டேன். உங்க ஐயா கலைஞருடைய மறைவுல வந்து நான் தான் போராடினேன் களத்தில் இறங்கி. இல்லைன்னு சொல்லு. இல்லைப்பா நாங்கள் பிசிங்க தான்ப்பா போராடணும்னு சொல்லு. சென்னையில் ஒவ்வொரு சேரியிலும் வந்து அந்த கோரிக்கை எழுந்தது, மெரினா ஃபார் கலைஞர்னு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்போ நான் என்ன சொன்னேன், ஊரில் இருக்கிற பழமொழி மாதிரி சொன்னேன், எப்பா இருக்கிறப்ப வந்து நம்ம நல்லா இருந்தால் தான்ப்பா சாவரப்போ நமக்காக 4 பேர் வருவாங்கன்னு. அதை தான் நான் என் பேச்சில் உணர்த்தினேன். ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இருக்கிறப்போ நல்லது செஞ்சாதான் நாளைக்கு உங்கள் கடைசி காலத்தில் 4 பேர் அழுவா உங்களுக்காக. என்ன இதில் எதனா தப்பு இருக்கா? உடனே முதல்வர் சாவணும்னு சொல்றீங்களான்ட்டான். அடப்பாவி, நான் எப்படா சொன்னேன்? ஐயோ இல்ல, அதாவது குறைந்தபட்சம் நேர்மை வந்து இந்த சமூகத்துல இருக்கும், எல்லார்கிட்டையும் இருக்கும், ஆனா இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. குறைந்தபட்சம் நம்ம இதை பலமுறை பேசுறோம், குறைந்தபட்சம் நேர்மை தான் நான் எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இது சொன்னேன், இந்த டீ குடிக்கிற மேட்டர் சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன் ப்ரைட் ஆஃப் சென்னைன்னு சொன்னேன். நான் தான்டா ப்ரைட் ஆஃப் சென்னை. அது பிரச்சனையா? நீ எப்படி ப்ரைட் ஆஃப் சென்னை? ஆமா, நான் இல்லாம யாரு, வேற யாரு?
நான் ப்ரைடாக அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன், உன் திமுகவுக்கு ஒரு காலத்தில் சாதி இந்துக்கள் ஓட்டு போடலை, உனக்கு ஓட்டு போட்டது பறையரும் பல்லரும் அருந்ததியரும். இது இப்போ உண்மையாக போயாங்க? உண்மைதான். அப்போ இன்னும் எனக்கு அட்ரஸில் தான் சுற்றி இந்த பசங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தோன்னு, இதில் என்ன தப்பு? நீ எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டியா, சரி கொடுக்கலன்னு சொல்லு, மறுத்துடு. இது தலித்துகளால் உருவான கட்சி அல்லன்னு மறுத்துடு. ஒரு காலத்தில் அந்த கட்சிக்கு பேரே பறையர் கட்சின்னு சொல்வதாக வரலாற்றாளர்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, திமுகவையும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கால அந்த உருவான இனிஷியல் ஸ்டேஜஸ்ல, அதுக்கப்புறம் 67க்கு பிறகு அது வேற ஒரு கட்சியா மாறுச்சு. அந்த திமுகவா வந்த ஸ்டேஜில் சொல்றேன். இப்போ அந்த அளவுக்கு அதை வந்து திராவிடர் கழகமா இருக்கட்டும், தலித் மக்களுடைய ஃபவுண்டேஷன் தான் அதை வந்து பெருசாச்சு. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்குன்னா, இத்தனை நாள் வந்து உங்களுக்கு பிச்சை போட்டோன்னும் போது நாங்கள் அமைதியா இருக்கணும். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், டவுசர் மாட்டி விட்டோம், மூக்கு சிந்தி விட்டோம், மூக்கை சிந்தின சளி வந்து மூக்கை தொடச்சி விட்டோம், இதெல்லாம் பேசினா நாங்கள் அமைதியா இருக்கணும். நாங்கள் வந்து இல்லைப்பா அப்படிலாம் இல்லை, வரலாறுன்றது வேற, உனக்கு உண்மையிலேயே அட்ரஸ் கொடுத்தது நாங்கள் தான் சொன்னால் உனக்கு போராமல் போச்சு அதிப்பாக வருது. இங்கே இன்னை வரைக்கும் சொல்கிறாங்க 91 தவிர 2011 தவிர திமுகக்கு சென்னை தலித் மக்கள் தான் பெரிய வந்து ஒரு ஓட் பேங்காக இருந்து வாக்களித்து இன்னைக்கு இந்த தேர்தலில் 16 தொகுதிகள் சொலையாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த வட மாவட்டத்தில் மட்டும் ஒரு தொகுதி தவிர சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 3த்தை சேர்த்திங்கன்னா ஒன்று தான் தோத்தாங்க, மற்ற எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இது என்னங்க காட்டுது? ஒருவேளை இந்த தொகுதியில் அப்படி இப்படி போயிருந்தா கூட நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியுமா? ஜஸ்ட் 134, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, தம்பிங் மெஜாரிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. மெஜாரிட்டியோட கொஞ்சம் ஒரு 10 தொகுதி எக்ஸ்ட்ரா, 10-15 தொகுதி எக்ஸ்ட்ரா, ஃபேக்ட் செக் வேற இருக்கார், 17 தொகுதி எக்ஸ்ட்ரா. சரிங்களா? அப்போ உங்களை யார் இப்படி வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக உன்னை உட்கார வச்சது யாரு? நகர்ப்புற அடுத்தடுத்து நம்ம பேச போறோம், தொடர்ச்சியா பேசுவோம், அடுத்தடுத்து பேச போறோம். இப்ப இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்துல இந்த அரசு அம்பலப்பட்டு விட்டது. இந்த அரசு வந்து மக்களுக்கான அரசு இல்லைன்னு தெளிவாயிடுச்சு. நீ வந்து சும்மா பொய் சொல்றீங்க, ஸ்டாலின் கவர்மெண்ட் இஸ் எ லயர் கவர்மெண்ட். எப்போ வந்து நான் தேர்தல் வாக்குறுதியே கொடுக்கலன்னு ஒரு அமைச்சர் சொன்னாரோ, தேர்தல் வாக்குறுதி மேல ஆப்ளிகேஷன் இருக்கா இல்லையான்றத தனிங்க, வெதர் தேர் வந்து அது வந்து ஒப்ளிஜ்டா இல்லையான்றதா அது தனி. நான் அதுக்குள்ளெல்லாம் நான் போல. நீ எனக்கு கொடுத்தியா இல்லையா, நீ லெட்டர் போட்டியா இல்லையா, சொன்னியா இல்லையா, பூட்டை வாங்கி பூட்டினியா இல்லையா, இப்போ அதெல்லாம் ஆமாவா இல்லையா அது சொல்லு. அது ஃபேக்ட் தானே. நீ ஏன் வந்து போராட்டத்தில் வந்து பாட்டு பாடின, நீலத்துக்கு என்ன வேலை, ரஞ்சித்துக்கு என்ன வேலை, இவனுக்கு என்ன வேலை, நீ ஏன் போய் மைக்க பிடிச்சி பேசுன? அப்போ இந்த வேற யார் வந்து பேசுவா? என் அப்பனும் என் யாரும் இருந்தா நான் போய் பேசாம வேற யாரும் வந்து பேசுவேன்? நீ வந்து பேசல, நான் பார்த்தேன். நீ கூலி படத்துக்கு போன, நான் இந்த கூலிகளோட இருந்தேன். இதுதான் வித்தியாசம். அப்ப இருந்தவனை போயிட்டு நீ இழிவுபடுத்தினா ஒன்றும் பண்ண முடியாது. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளான பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பு இல்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி. நன்றி.